நான் வேலைக்கே போகாமல் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 60,000 வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிட்ருக்கேன். அது எப்படிடான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் பார்த்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு சம்பாரிச்சிட்ருக்கேன். இது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஆகுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ரீல் எடுத்து எனக்கு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அமுச்சு விடுங்க. இல்லைனா வந்து நான் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெசேஜ் அனுப்புங்க. இப்படி அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பாதி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தெரிஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து வேலைக்கே போகாமல் 60,000 நீங்கள் சம்பாதிங்க, இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை புரியல எனக்கு என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்ஸ்டாகிராம்குள்ளே நான் வந்து ரீல்ஸ் பார்க்க போனாலே எங்கே போனாலும் காசு 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 காசு. இல்லைனா வந்து கமெண்ட்டில் அவ்வின் கமெண்ட் பண்ணுங்கள், எடிட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ அந்த ஒரு இப்போ ட்ரெண்ட் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அவ்வின் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஏன்னா ஒரு கீவேர்டை வச்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலில் டிஎம் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக பண்ணிருக்காங்க அந்த ஒரு டெக்னிக்கை. சத்தியமாக வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போனால் இப்படி, யூடியூப்குள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படி வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. நானே வச்சு போட்டேன் அப்புறம் என்ன முடியாது. பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஏஐ வந்து மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிடும், ஏஐ வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஏஎஸ்ஐ வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா மனித அழிக்க முடியும். மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வரத்துக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. அண்ட் அது வருமானதே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஐலாம் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்க அவங்க ChatGPT வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணி தந்துடும், உங்களுக்குலாம் வேலையே இல்லை சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லும். மிச்சபடி அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. அதால் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ChatGPTயோ இல்லை வேறு என்ன ஏஐயோ வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த மாதிரி ஏஐயோ சரி இல்லை வேறு என்ன டெக்னாலஜி வந்தாலும் நம்மளால் சர்வை பண்ண முடியும் இந்த ஒரு வேர்ல்டில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு அக்காவை தான் பார்க்க போகிறோம். அக்கானா நீங்கள் நினைக்கிற அக்காவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அட்டாக் பண்ணலை. அண்ட் அவங்க மேலே இருக்க வன்மம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். நான் வந்து அவங்க பண்ண சின்ன மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்க பண்ண மிஸ்லீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கடுத்து அவங்க பண்ணுற கண்டென்ட் மேலே கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஆஸ் அ ஃபாலோவராக. ஏன்னா நான் அவங்க ஃபாலோ பண்ணுறேன், ஆஸ் அ ஃபாலோவராக நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் நாட் ஆஸ் அன் யூடியூபராக சொல்லாமல் நான் வந்து ஒரு ஃபாலோவராக வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அவங்களுக்கு சொல்கிறேன். மிச்சப்படி அவங்க மேலே இருக்க தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவில் நான் யார் பேரையும் மென்ஷன் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க வீடியோவும் பிளர் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்கள். நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, டான்ஸ் ஆடி அவங்க ரீல்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பப்ளிக் டாலில் உட்காந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு ரீல்ஸ் போடுவாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ, நான் யாருக்கு என்ன ப்ரோ. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து கிவ்வே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரைப் ஆகுது அவங்க ஃபாலோவர்ஸ் சொல்கிற சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. சரி ஓகே, இது பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. பட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஜெயிச்சா ஸோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க நடுவில். அது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆப் தான் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அது ப்ளே ஸ்டோர்லையும் இல்லை, இவங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயோவில் லிங்க் இருக்குன்னாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ரம்மி லீடர் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயோவில் வச்சுருக்காங்க. சரி ஓகே, அதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணலான்னு சொன்னாங்கன்னா வந்து மைனிங் பண்ணலாம். மைனிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். அந்த 100 ரூபா அவங்க போட்டிருக்காங்கன்னா அந்த 100 ரூபா போட்டு அவங்க வந்து 600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த டீலில் போட்டிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஆக்சுவலி அந்த ரீலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து எவ்வளோ குட்டியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் அந்த ரீலோட பாதி சைஸ் கூட இல்லை, குட்டி சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன ப்ரோ இருக்குது தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் தப்பு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி வந்து இதை இவங்க பண்ண ரீலில் தப்பா இல்லை இவங்க காசு வாங்கி ப்ரொமோஷன் பண்ண தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. அக்கா அவங்க கண்ணாடியே உடைங்க அப்படியே போய் புது கண்ணாடியே ஆர்டர் பண்ணேன். கையோட திரும்பி பார்த்தா ஃப்ரேம் 2 மைக்கை போட்டு உடச்சிட்டு அங்கே இப்படி திரும்பி பார்த்தா அந்த கம்பெனி வாங்க போய் மைக் வாங்கலாம். என்ன புரியல, எனக்கு லாஜிக்கே புரியல இவங்க பண்ணது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாலோவர் ஒருத்தர் போட்டிருக்காரு, எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, கண்ணாடி கடைக்கு விளம்பரம் பண்ணுறீங்க, இங்கே வந்து யாராச்சும் பேசாதடா படிக்காத தற்குறி உங்களை உடைக்க சொன்னாதான் அவங்க பேரை சொல்லுங்க அவங்க அட்ரஸை சொல்லுங்கன்னு கேட்குறது. அவங்க ஃபாலோவரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க திட்டுறாரு. வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இது வந்து அவங்க கண்ணாடி உடைக்கிறத போட ரீல்ஸ்லாம் தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. அது வந்து அவங்க ப்ரொமோஷன் சொல்லி போட்டிருந்தா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பேசவே போகிறது இல்லை. அவங்க ஃபாலோவரே வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா இவங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது ஒன்றே தான், பண்ணுறீங்கன்னா அதை ப்ரொமோஷன் சொல்லிட்டு பண்ணுங்கள். இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் அவேராக இருந்துப்பாங்க. அதுக்குன்ட்டு அந்த கண்டென்ட்டில் ஆக்சுவலி மிச்ச ரீல்ஸ்லாம் காமிக்கிறாங்க யார் கமெண்ட் பண்ணுது. ஆனால் இந்த ரீலில் பார்த்திங்கன்னா அது காமிக்கவே இல்லை யார் கமெண்ட் பண்ணதுன்ட்டு. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோவர் கமெண்ட் பண்ணார், அப்படியே உடச்சிட்டு திரும்பி பார்த்தா கண்ணாடி கடை. ஆக்சுவலி நான் ரீலை வந்து பார்த்திங்கன்னா தப்பு சொல்லலை, பட் அவங்க பண்ண விஷயத்தை தான், அதாவது அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க பேஜில் நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயுமே கொடுக்கல, பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்டிகல்ஸ் இது அட்ரஸு எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இது இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேமிங் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க அந்த ரீலை டெலீட் பண்ணிட்டாங்க. எதுக்கு டெலீட் பண்ணீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் திஸ் கண்டென்ட் மே பி டெலிட்டட் பை இட்ஸ் ஓனர் ஆர் ஐடன் பை த ப்ரைவசி செட்டிங்ஸ் கிட்டாங்க. அவங்க தூக்கிட்டாங்களா இன்ஸ்டா தூக்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது. இந்த அக்கா மட்டும் இல்லை, இன்னொரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அக்காவோட வீடியோ மட்டும் எங்கிட்ட இருக்குது, பட் இந்த அக்காவோட வீடியோ எங்கிட்ட இல்லை. வீடியோ வந்து ரியாக்ஷனில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உட்காந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன். ஃபோட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதாவது நான் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டேஜ் 1/2 மணி நேரம் ஃபோட்டேஜ் தான் இருந்துச்சு. Footage வந்து just went missing and we didn't know what to do, and the problem was shooting. அதனால் கோவத்தில் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன், டெலீட் பண்ணிட்டு அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னால ஸ்டார்ட் பண்ணேன். அட போடா என்னடா வாழ்க்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி நான் மணியை வின் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் கேமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராயல் அண்ட் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது. பிகாஸ் அது வந்து ஒரு இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஜெயிச்சா நியாயம் அப்படின்ற ஒரு ஆப்புக்கு வந்து பயம் வேதனாகம்னா பயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணாங்க, நானும் பார்த்தேன். அந்த ரீலில் அன்றைக்கி பார்த்தனிக்கே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கும்போது வந்து பார்க்குறேன் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ரீலே இல்லை. எங்கடா போச்சுன்னு பார்த்தா டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க, எஸ் குட். அது வந்து பட் ஆனால் வந்து அவங்க பண்ணதுக்கு நான் கேட்குறேன். அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் எடுத்து போட்டிருக்காங்க, பட் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து குட், நல்ல ஒரு இது டெசிஷன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து எதுக்காக டெலீட் பண்ணீங்க, இல்லை தூக்கிட்டாங்களா அதெல்லாம் தெரியல. பட் இல்லை இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல் இல்லை. ஸோ குட், நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அதை இந்த ரீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யோசித்து பார்த்துருக்கணும், இதை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவீங்களா? இதுதான் எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த ரீலில் பார்த்தோன்னே தெரிஞ்சு புரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பேண்டுன்னு தெரியும், ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இல்லை அவங்க டெய்லியும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. மட்டும் இல்லாம நான் டெய்லி மணியும் வின் பண்றேன். எப்படின்னு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் என்ன இருக்கா காமிங்க, நீங்கள் சம்பாரிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் எனக்கு வேணும். மிச்சதெல்லாம் நீங்கள் ஒரு ஆட் நடிக்கும் போது ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி ஆட் நடிச்சாலும் அந்த ஜுவல்லரி போட்டு காமிக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி வெட்டுற கடையில் போய் முடி வெட்டுறீங்கன்னா அந்த முடி வந்து காமிக்கிறீங்க. பட் ஆனால் இதில் வந்து எதுவுமே ப்ரூஃப் காமிக்க மாட்டீங்களே, ஏன் ப்ரூஃப் காமிக்கல? ஜஸ்ட் அது மட்டும் தான் நான் கேட்குறேன், ப்ரூஃப் எங்கே? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோவம் கிடையாது, கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரீல் பண்ணிட்டு யாரானா போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேம் ஆத்தரைஸ்ட் கேமா, இந்தியாவிலலாம் ஆத்தரைஸ் நோ டாக்ஸஸ் காமிக்குது. அப்போ இது ஒரு இந்தியன் கேமே கிடையாது. இந்தியன் கேம் இல்லைனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடவே கூடாது. இந்த மாதிரி பெட்டிங் கேம்ஸ்லாம் இந்தியன் கேமாக இருந்தால் டேக்ஸ் பிடிப்பாங்க. பட் ஆனால் இங்கே நோ டாக்ஸஸ்ன்னு போகிறாங்க. அப்போ இது ஒரு ஃபாரின் கேமாக தானே இருக்கும். நான் ஆக்சுவலி இந்த கம்பெனி பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா கம்பெனி பற்றி பேசினா காப்பிரைட் போட்டுருவாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை, அதை பற்றி தான் பேசுவேன். பிகாஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சமோ 9 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க.
புரியுதா? நீங்கள் வந்து ஒரு தப்பான வழியில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. ஈவன் அந்த போன அக்கா வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரீல் போடுறானுங்க. அவங்க ரீல் கீழே நிறைய பேர் சின்ன பசங்க கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன வேணுமோ வாங்கி தரேன், ட்ரோன் வேணுன்றானுங்க, PS2 வேணுன்றாங்க. அது வாங்கி தர தப்பு இல்லை. 25 வயசு பையனா, 35 வயசு பையனா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவனுங்க தான் கமெண்ட் பண்ணுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் அவங்களோட ரீலில் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. எல்லாம் சின்ன பசங்க, 10th 9th படிக்கிறவனுங்க. ஏன்னா அவனுங்க போய் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி இவங்க சொல்லி ஆடினேன் அப்படின்னு ₹100 இன்வெஸ்ட் பண்ணி அது போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க வீட்டில் நான் இஷ்யூ ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் உங்களை பார்த்து தான் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனான். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது யோசிச்சு போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட POV தான் நான் சொல்கிறேன். ஆஸ் அ ஃபாலோவர் அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறவங்க 2 பேருமே நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன். அது நீங்கள் வந்து போடும்போது எனக்கு சத்தியமாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்த்த அக்காவோட ரீல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுற கேம்ஸை என்கரேஜ் பண்ணாதீங்க. தென் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க மேம், உங்கள் விருப்பம் தான், பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறது ஜஸ்ட் என்னோடய சஜஷன் தான் மேம். பிகாஸ் உங்கள் ஃபாலோவர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி ஸோ இதில் தான் மேம் வேண்டான்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களை இஷ்டம் தான் மேம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க ஃபாலோவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறாரு. ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? நானும் உங்களோட ஃபாலோவர், நான் வீடியோவே பண்ணிவிட்டேன். அவர் வந்து ஜஸ்ட் அவர் கமெண்ட்டில் சொன்னதை நான் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சின்ன பசங்க, ஆக்சுவலி அவனுங்க வந்து அந்த சின்ன பசங்க தான் அவங்க ரீலை பார்க்குறது மேக்ஸிமம் அப்படியே சின்ன பசங்க தான். ட்ரோன் வேணும், PS2 வேணும், அது வேணும், இது வேணும் கேட்குறவனுங்க. அவனுங்க நீங்கள் வந்து மிஸ்லீட் பண்ணுறீங்க. சின்ன பசங்க ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா யாரைங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆப்டிக்கல் ப்ரொமோஷன் பண்ணீங்க, அது இல்லாமல் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன கேள்வி கேட்டனா? இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு தப்பான கேமிங் ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுனால தான் நான் அந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். மிச்சபடி வேறு எதுவுமே இல்லை. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரீலை டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபாலோவர்ஸே மேபி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டெலீட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. பட் மிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பண்ணது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. என்ன தான் ஃபஸ்ட் அக்கா வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கும் அதே தான். இந்த அக்காவை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன், பட் திரும்ப பேச விரும்பலை. இனிமேல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் மனசு உறுத்தணும், ஏன்டா இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கே தெரியும் அது வந்து லீகலா இல்லீகலா, இல்லை அதில் காசு போட்டால் வருமா இல்லையான்ட்டு தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக காமிங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணதுக்கடுத்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ண அக்காவும் தான் சொன்னாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு. இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? ₹100 நீங்கள் போடுங்க, அதில் ₹600 வந்துச்சா நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிங்க, பெருசாக காமிக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டை. உங்கள் அக்கௌண்ட்டில் தான் போயிடுச்சு நான் பார்க்கணும். தெரியுதில்ல உங்களால் காமிக்க முடியாது. ஏன்னா அவன் கொடுக்குற காசு. ஆக்சுவலி இன்னொரு ரீல் இருக்குது. ஒரு அண்ணா வந்து ஆக்சுவலி பேசியிருக்காங்க. அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அண்ணா பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணுவேன். தமிழ்ச்சின்னு ஒரு அண்ணா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காலேஜஸை பற்றி ரீல் போடுவாங்க. அண்ட் இப்போ வந்து கவுன்சிலிங் பற்றி ரீல் போட்டிருக்காங்க. அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கேட்போமா? தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், அது மீறி அவங்க பண்ணுறாங்க. என்கிட்டயுமே நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுது, ப்ரமோஷன் பண்ணுங்க பேஜில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 25,000 தரேன், 35,000 தரேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன். நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து குட் வேலை வந்து ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்ல வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த இப்போ இருக்க சில பேரால் வந்து எல்லாரும் கிட்ட பேர் வருது. லைக் அவங்க வந்து காசை வாங்கிட்டு ஈஸியாக இந்த ரம்மி ஆப், பெட்டிங் ஆப்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஜஸ்ட் அவங்க கொடுக்குற காசுக்காக. அவரோட ஃபாலோவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 52.5K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 25,000 நாங்கள் தரோம் ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்ஸு அவங்க 2 பேருமே 8 லட்சம் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்காங்க. எவ்வளோ தந்திருப்பாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள். இல்லை மணியை பற்றி காசை பற்றி நான் வந்து ஆக்சுவலி நீங்கள் பேச விரும்பலை. அவங்க எவ்வளோ வாங்கினாங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க, இது வேணால் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களோட ஃபாலோவர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ்லீடுன்னு சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா சூப்பர். நான் ஆக்சுவலி ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அவர் நினைக்கல. காரணம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் பண்ணார். ஸோ அதுதான் நான் அவங்ககிட்டே சொல்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் அது கீழே பெய்ட் ப்ரொமோஷன் போடுங்க. இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிங்கன்னா ஃபாலோவர்ஸ் அவராக இருந்துப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இவங்களாம் வந்து ஆக்சுவலி கமெண்ட் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணிடுறீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஆடுற அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க.
அப்புறம் ஏன் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அண்ட் இன்னொரு சைடில் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி 2 கட்டமாக இல்லாமல் எல்லாரையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரணும், லைக் குட் இன்ஃப்ளூயன்ஸஸாக எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு அந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுற ஒரு இது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சி அண்ணா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்குற கிரியேட்டர்ஸும் இருக்காங்க, மிஸ்லீட் பண்ணுற கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ வியூவர்ஸாக கேள்வி கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே பயம் வரும். ஈவன் எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோஸில் என்ன தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடும்போது தான் ஐயோ இவங்க கேட்குறாங்களே கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா மைக் ஏன்னா 1 மந்த் முன்னாடி ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபரோ வியூவரோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ மைக்கை மாற்று ப்ரோ, நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்கை மாற்றி போட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணும்போது அவங்க ஃபாலோவர்ஸோ இல்லை வந்து வியூவர்ஸோ கேள்வி கேட்கும் போது தான் அவங்க அந்த மிஸ்டேக்ஸை திருத்திக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவங்க திருந்த ட்ரை பண்ணுவாங்க, அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்குறது எப்பவுமே நிறுத்தாதீங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், கேள்வி கேளுங்க, அப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறேன், கேள்வி கேளுங்க. அவங்க நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் போகிற தப்புன்னு தெரிஞ்சுன்னா கீழே தைரியமாக போடுங்க. பிகாஸ் நீங்கள் அவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஆஸ் அ ஃபாலோவராக நீங்கள் கேட்டாகணும். ஏன்னா நீங்கள் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால நீங்கள் அவங்களை கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறது தப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை அவங்களோட டிஎம்லையோ இல்லை அவங்களோட மெயிலுக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டிங்கன்னா அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்கிட்டு அவங்க நிறைய ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் போடுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருந்தாங்க. பட் இது இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. பட் அதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தாது. இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லை இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயத்த பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா தப்பு. அண்ட் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயில் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கண்டென்ட்டை அவேராக இருந்துக்கோங்க. அதுக்காக வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதே தப்பான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறது யாருமே தப்பு சொல்கிறது இல்லை. பட் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறது மாதிரி 2 விஷயத்தை அவேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அது பெய்ட் ப்ரொமோஷன் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறது ரிசர்ச் பண்ணி போடுங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஜென்யூனாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வரும்போதே நீங்கள் சொல்லிடணும், ஜென்யூனாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இவங்க ஜென்யூனாக பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இவ்வளோ தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் பண்ணும்போது ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக சொல்லுங்கள். அந்த டிரான்சாக்ஷன் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட்டுங்க நீங்கள் நீங்கள் வந்து காமிக்கும் போது ஒரு ஆதாரத்தோடு காமிக்கணும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறீங்க, பட் ஆனால் உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும் எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ரோஸ்ட்டு கூட கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா பண்ணாங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணி விடுங்க, 2-3 ஐடி கொடுத்துருங்க, 3 ஐடியும் டேக் பண்ணி விடுறதுனால பண்ணி விடுங்க, இல்லை ஒரு ஐடி டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ பண்ணுறேன். பட் பார்ட் 2 வரைக்கும் போயிடக்கூடாது இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ. நான் இதோடு நிறுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்க்குற ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ எடிட்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அது பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிவிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருமே பர்சனலாக தாக்கலை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவராக எனக்கு இருந்த ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பதிவு செஞ்சுட்டேன். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வந்துச்சு. பட் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 இன்னொரு வீடியோ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு 60,000 எப்படி சம்பாதிக்கிறது, 30,000 எப்படி சம்பாதிக்கிறது வீட்டிலே இருந்தே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அதை பற்றி வந்து பண்ணி டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. இதை நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்டர் தென் பாய்.